Hi friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து ஹோட்டல்ல நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய grill chicken எளிமையான முறையில் வீட்டில் எப்படி சமைக்கலாம்னு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நம்ம செய்கிற இன்றைக்கி grill chicken ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்க போகுதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கோழியோட அளவு 1.5 கிலோ இருக்குங்க. அதுக்கு தகுந்த பொருள் தாங்க நான் இன்றைக்கி போட போகிறேன். நான் போடுற அளவுகள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. நான் சிக்கனை தயிர் போட்டு நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. சிக்கனில் தயிர் போட்டு கழுவும் போது அந்த கெட்ட ஸ்மெல் வராமல் இருக்குங்க. நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு கூட கழுவி எடுத்துக்கலாங்க, நல்லா இருக்கும். நல்லா வந்து அந்த ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் வராமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்ல சிக்கனை கழுவி எடுத்தாச்சுங்க. ரெண்டாவது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோடு போட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற மசாலாம் உள்ளே இறங்கி வருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையுமே திருப்பி திருப்பி எங்கெங்கெல்லாம் சதை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கோடு போட்டு எடுத்துக்கணுங்க. நல்லா கீறி விட்டுறணுங்க எல்லா இடத்துலையுமே. பின்பகுதியிலும் கோடு போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கோடு போடலைன்னா மசாலா நம்ம தடவும் போது மேலே மட்டும்தாங்க மசால் வந்து ஒட்டி இருக்கும், உள்ளே வந்து மசால் இறங்கியிருக்காதுங்க. அதனால தாங்க கோடு போட்டுக்கணும் நல்லா. இப்போ நம்ம சிக்கனை சாஃப்டாக ஆக்கணுங்க. அதுக்கு சிக்கன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்றேங்க. நான் சிக்கனை சாஃப்டாக ஆக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. நல்லா உள்பகுதியெலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டு இந்த சைடு அந்த சைடு பரட்டி விடுங்க. நல்லா அந்த உப்புலேயே நல்லா வந்து ஊறணுங்க சிக்கன். அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க சிக்கன். இப்போ நல்லா நம்ம தேய்ச்சி விட்டாச்சுங்க. பாருங்கள், நல்லா வந்து உப்பு தடவியாச்சுங்க. நல்லா இப்போ சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க. இந்த உப்பு தண்ணியிலே நல்லா 1 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் நல்லா வந்து சிக்கன் சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க. நமக்கு வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா 1 மணி நேரம் அந்த உப்பு தண்ணியிலே ஊறிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, தண்ணியில் நல்லா எவ்வளோ ஊறி இருக்குன்னு பாருங்க. சிக்கன் நல்லா இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க நமக்கு. நம்ம ஊற வச்ச சிக்கனை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிக்கிறதுக்கு பாத்திரத்தில் போட்டேங்க. நல்லா தண்ணி வடியட்டுங்க. இப்போ மசாலா பொருள் சேர்க்கறதுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேங்க, அது சேர்த்துக்கலாங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு தயிர். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் பொடி உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சமாக கலர் பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியும் பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சின்னதாக ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேங்க, கொட்டையை எடுத்துட்டு அதையும் ஊற்றிக்கலாங்க. குக்கிங் வினிகர் 1/4 டீஸ்பூன் விட்டுக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டாங்க. இந்த வினிகர் போட்டால் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சமாக கசூரி மெத்தி போட்டுக்கிறேங்க. உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டாங்க. போட்டால் நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு தண்ணியில் சிக்கனை போட்டு ஊற வச்சுருக்கோங்க. நம்ம மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க.
இப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் தாங்க விடணும். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கண்டிப்பாக நம்ம ஆயில் தாங்க விடணும், தண்ணி விடக்கூடாதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, மசாலா இந்த மாதிரி நல்லா திக்காக தாங்க இருக்கணும். சிக்கனில் தடவும் போது மெல்ட் ஆகுங்க, அதனால தண்ணி மாதிரி மசாலா கலக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கலந்தால் தான் சிக்கனில் ஒட்டும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மசாலா கலந்துக்கங்க. இப்போ சிக்கனை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம கலந்து வச்சுருக்க மசாலில் 1 ஸ்பூன் எடுத்து சிக்கனில் தடவிடுறேங்க. நல்லா கோடு போட்டு வச்சுருக்க இடத்துலலாம் நல்லா தடவுணுங்க. இந்த மாதிரி நல்ல மசாலா உள்ளே அழுத்தி விடணுங்க. நல்ல சைடெல்லாம் இப்படி தூக்கி விட்டு நல்லா தடவி விடுங்க. இப்போ நம்ம முன்பகுதிக்கு மசாலா தடவியாச்சுங்க. இப்போ பின்னாடியும் திருப்பி மசாலா தடவிக்கலாங்க. நல்லா உள்ளெல்லாம் நிறைய மசாலா தடவுங்க, அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா பிடிச்சிருக்குங்க. பாருங்க, நல்ல கோழியை கமுத்து போட்டு உள்ளே இருந்து மேலே வரைக்கும் நல்லா சோப்பு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, சிக்கன் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிக்கன் நல்லா ஊறி நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் பாருங்க அப்படி மின்னுது பாருங்க. இந்த மாதிரி 2 மணி நேரம் ஊற வைக்கும் போது தாங்க நம்ம போட்டிருக்க மசாலா நல்ல சிக்கனுக்குள்ளே இறங்கி ஒரு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்குங்க. இப்போ 2 மணி நேரம் சிக்கன் மேரினேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ கிரில் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டேங்க. வடை சட்டி நல்லா சூடாகட்டுங்க. வடை சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க. பாருங்க, பட்டர் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்தால் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்த்துக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க, நமக்கு நல்ல வாசமாகவும் இருக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அதில் சேர்த்துடலாங்க. பாருங்க, அப்படியே எடுத்து முழுசாக அப்படியே வச்சிடுறேங்க நான். மீதி பாருங்க கொஞ்சமாக கீழே இருக்கும், அதை எடுத்து திரும்பவும் நல்லா மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கீழே இருக்க மசால் ஒட்டியிருந்ததெல்லாம் எடுத்து அதில் ஒட்டி விட்டுறலாங்க. நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க இந்த மாதிரி. இப்போ அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கு மூடி போட்டு வச்சிட்றேங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், வாசமே செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை திருப்பி விட்டுறலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறலாங்க. இப்போ எல்லா சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு தாங்க வேக வைக்கணும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி திரும்பவும் மூடி போட்டுறேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா சைடாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சைடாக வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க.
திரும்பவும் மூடி போட்டுருங்க. திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் நம்ம திருப்பி விடாத சைடில் திருப்பி விட்டுக்கலாங்க. 4 சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு முடிச்சாச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கிரில் ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேங்க. அது மேலே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முழு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. அது நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா அடுப்பை ஸ்பீடாக வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி கிரில் ரெடியாகி வருங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்போ தான் கிடைக்குங்க நமக்கு. இதே மாதிரியே 4 சைடு திருப்பி நம்ம வேக வைக்கணுங்க. இப்போ அடிப்பகுதி நல்லா வெந்திருக்குங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அடிப்பகுதி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு பாருங்கள். இப்போ மேல் பகுதியும் திருப்பி விட்டுட்டேங்க. அதே மாதிரி 4 சைடும் திருப்பி விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு எடுத்துக்கலாங்க. எல்லா சைடுமே 2 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. ரொம்ப சுவையான கிரில் சிக்கன் நம்ம எளிமையான முறையில் வீட்டில் செஞ்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இதே மாதிரியான கிரில் சிக்கன் உங்கள் வீட்லேயும் ரெடி ஆயிருங்க. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இந்த லெமன் எடுத்து இப்படி நல்லா புழிஞ்சு விட்டு இப்படி பிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.